फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நம்மளுக்கு என்ன இல்லாம நம்மனால முடிஞ்சது சில விஷயங்கள் சொல்லலாம்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் உங்களுக்கு பகிர்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க, கேட்டுட்டு லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி மும்பைல வந்து ஒரு பெண் 27 வயசு பெண், அவங்க பேர் வந்து அன்மி கம்தார் சொல்லிட்டு அவங்க வந்து மும்பையில் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ரொம்ப அவங்க ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மஞ்சுவால் அந்த அவங்களுக்கும் இன்ஸ்டாலுக்கும் ரொம்ப போட்டி, நீயா நானா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து இவங்க எங்கே போனாலுமே வந்து ரொம்ப நம்ம இன்ஸ்டாவில் போடணும், லைக் வரணும், அதுக்காக ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப தன் உயிரையே பெண வச்சு நிறைய வந்து அவங்க ஃபோட்டோஸ் போடுவாங்க. எதுக்காகன்னா மக்கள் நமக்கு லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்காக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி டே பிஃபோர் டே முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மும்பையில் ஒரு மலைப்பகுதியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு செல்ஃபி எடுக்கலான்னு போயிருக்காங்க. இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க மலை உச்சிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எடுக்கும்போது 300 அடி மேலே எப்படி இருக்கும் பாருங்கள். 300 அடி அங்கேருந்து எடுக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். 300 அடி வந்து எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். 48 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க உயிரை அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கழிச்சு. எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? சின்ன கல் இருக்குதுங்களா, அந்த கல் மாதிரி செதஞ்சு அங்கங்கே இருந்தது. அதை எடுத்து எப்படி இருக்கும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற. 27 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அதனால் இன்ஸ்டா எல்லாமே இருக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப நம்ம உயிரே மெனக்கட்டு அந்த மாதிரிலாம் செல்ஃபி எடுத்து லைக் வாங்கணுமா சொல்லுங்கள்? மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, நம்ம எது இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஓகே. நம்ம உயிரை பண்ண வச்சு ட்ரெயின்லேயோ அங்கேயோ நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யாரையும் ரொம்ப போஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வேண்டாம். என்ன பண்ணுங்க, நல்லா யோசித்து எது நல்லது, எங்கே எடுத்தால் நல்லது அந்த மாதிரி யோசித்து முன்னாடி போய் நீங்கள் இது பண்ணுங்கள். நம்ம உயிரை வச்சு நம்ம போய் செல்ஃபி எடுக்கணும், நமக்கு லைக் வாங்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒன்றும் இது கிடையாது. மக்களாகிய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சம்பவம் எங்கேயும் நடக்கூடாது என்னுடைய வேண்டுகோள். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.